இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருந்து ஜீவனுள்ள தேசத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறது. நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னை தேடி வந்திருக்கிறது. 226 நாட்கள் நம்மை காத்தவர். 227வது நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாய் இரக்கம் செய்தவர். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷத்தின் மிகுதியான 138 நாட்களையும் நம்மோடு கூட நம்மை நடத்தி கர்த்தர் புதிய காலங்களை நாட்களை காண செய்வாரா. அல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், திறப்பிலே நிற்கிறதற்கு ஆண்டவர் மனுஷர்களை தேடினார். எதிலே நிற்க? திறப்பிலே நிற்கும்படியாக. ஆனால் திறப்பிலே நிற்கும்படியாக இந்த நாளிலே தேவன் நம்மிடத்திலே ஒருவரை தேடி வரவில்லை. மாறாய் நடுவிலே நிற்கும்படியாய் கர்த்தர் ஒருவரை எதிர்பார்க்கிறார். நடுவில் போய் எப்படி நிற்கிறது? எல்லாரும் ஒதுங்கி போகிறதான நாட்களிலே, எல்லாரும் மறைந்து போகிறதான நாளிலே, எல்லாரும் விலகி இருக்கிறதான நாளிலே எப்படி நடுவிலே நிற்க முடியும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நடுவிலே நிற்க வேண்டியவர்களாக. புரியுது? நடுவிலே நிற்க வேண்டும். யாருக்கு நடுவிலே என்று சொன்னால், தேசத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே, குடும்பத்தின் நடுவிலே, நாம் வாழ்கிறதான பகுதியின் நடுவிலே, எல்லா ஸ்தானத்திலும் நாம் நடுநிலையிலே நின்று நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு வேதத்திலே ஆதாரங்கள் அனைத்தும் உண்டு. என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 16 45 தொடங்கி 50வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 45வது வசனத்தை இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சபையை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனை ஆராதிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் கோராகு என்று சொல்லப்படுகிறதான ஒரு கூட்டம் தான். இந்த கோராகினுடைய புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனுக்கு விரோதமாய், தேவ மனுஷனுக்கு விரோதமாய், தேவனுடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, அவருடைய நிபந்தனைகளுக்கு விரோதமாய் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். எதிர்த்து பேசுவதான நேரத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையாரை விட்டு, இந்த கூட்டத்தாரை விட்டு விலகிப்போ, ஒரே நிமிஷத்துல அவர்களை நான் அதமாக்கி போடுவேன், அழித்து போடுவேன், நிக்கிரகம் பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? மோசே என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே இவர்களை மன்னிப்பீராக, இவர்களை இறங்குவீராக, இவர்களை காப்பீராக என்று சொல்லி பரிந்து பேசுகிறது நாங்கள் பார்க்கிறோம். முகம் குப்புற விழுந்த மோசேயை குறித்து வேதத்திலே சில ஸ்தானங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கோராகு குழுவினர் பாவத்தின் பொழுது மோசே தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லி 16வது அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்க முடியும். கோராகு பாவத்தினால் சபைக்கு தீர்ப்பு வர இருந்த பொழுது, கோராகி புத்திரர் பாவம் செய்தது நிமித்தமாய் ஒரு கூட்டத்தார், ஒருவன் பாவம் செய்த நிமித்தமாய் முழு சபைக்கும் பாவம் வர இருந்த, பாவத்தினால் தீர்ப்பு வர இருந்த பொழுது மோசே தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தான். 16வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாங்கள் பார்க்க முடியும். கோராகின் பாவத்தின் பின்பு மக்கள் முறுமுறுத்து தீர்ப்புக்கு இலக்கான போது மறுபடியுமாய் மோசே என்ன செய்கிறான்?
தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுகிறார்கள். பாவம் செய்கிறார்கள், தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். எல்லாம் நடக்கிற பொழுதிலும் கூட ஜனங்கள் திருந்துகிறதா இல்லை. மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுத்தது நிமித்தமாய் தேவ கோபாக்கினை வந்தது. அப்பொழுதும் மோசே இவர்களை அழிக்காதபடிக்கு காக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லி 16வது அதிகாரம் 45வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, தண்ணீருக்காக காதேசிலே மக்கள் எதிர்ப்பு காட்டின பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. அப்பொழுதும் மோசே தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லி 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்க முடியும். இதெல்லாம் என்ன புத்தகம். சரியா? அடுத்தது காளை குட்டி பாவத்தின் பொழுது, காளை குட்டி காளையை செய்து எங்களை நடத்தி வந்த தேவன், இனிமேல் நம்மை நடத்த போகிற தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு முன்பதாய் ஆடி ஆடி நிர்வாணமாகின பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவரே அவர்களை மன்னிப்பீராக என்று சொல்லி மோசே முகம் குப்புற விழுந்தான் என்று உபாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். கலகம் செய்த ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே கலகம் செய்கிறவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே கலகம் செய்கிறவர்கள். உலகத்தாருக்கும் நமக்கும் சம்மதம் கிடையாது. உலகத்தார் அவர்கள் கலகம் செய்வார்கள், கலகம் செய்யாமல் இருப்பார்கள். அதை குறித்து கர்த்தருக்கு அவ்வளவு பெரிதான பொருட்டு கிடையாது. ஆனால் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்ட நானும் நீங்களும் கலகம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு எரிச்சலை, கோபத்தை உண்டாக்குகிறது. அப்ப கலகம் செய்த ஜனங்களுக்காக அழிக்காதபடி காக்க வேண்டும் என்று உபாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல மோசே முகம் குப்புற விழுந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒரு மனுஷன் திரளான ஜனங்களுக்காக, லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில முகம் குப்புற விழுந்து கிடந்தான். நானும் நீங்களும் இந்த நாளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேசத்திற்காய், தேசத்தின் நிலைக்காய், நமக்காய், நம்முடைய எதிர்காலத்திற்காய், நம்முடைய சுற்றத்திற்காய் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு தெருவிலையும் வீடு எல்லாமே குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கலாம். பலவர ரோட்ல தான் அதிகமாக இருக்கிறது, கரோடக்கிட்டே ரோட்ல இருக்கு, மாட்டாமட ரோட்ல இருக்கு. குவாரண்டைன் பண்ணாத இடங்களே கிடையாது, எங்க போனாலும் இருக்கு. இப்பேற்பட்டதான நிலையில நம்ம என்ன செய்து கொள்றோம்? அந்த வீடு குவாரண்டைன் பண்ணியிருக்கான், இந்த வீடு குவாரண்டைன் பண்ணியிருக்கான், அந்த வீட்டை மூடியிருக்கான், இந்த வீட்டை மூடியிருக்கான், பார்த்துட்டே போயிட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கிறது, தண்ணி கொடுக்கிறது, அவங்களை விசாரிக்கிறது, இதெல்லாம் அடுத்த 2வது பட்சம். இப்பேற்பட்டதான சூழ்நிலையில நாம் நீங்கள் என்ன செய்கிறோம்? எங்கு விழுந்து கிடக்கிறோம்? எதிலே விழுந்து கிடக்கிறோம்? எதிலே விழுந்து கிடக்கிறோம்? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இப்படி அநேக சமூக வலைத்தளங்களிலே விழுந்து கிடக்கிறோம். எங்கேயாவது கடையில் இருந்தா பால்மா வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும், தேட்டத்தின் பாலில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். இது என்னதான் நாங்கள் ஜெபம் பண்றோம், எல்லாமே செய்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கு மேலாய் இந்த காரியங்களை நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க நினைக்கலாம், லூசு மாதிரி பேசிட்டு இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு தேவை தானே, பிள்ளைகளுக்கு தேவை தானே, நமக்கு தேவை தேவை. மோசேக்கு 40 நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் தேவ சமூகத்தில் இருக்க முடியும் என்று சொன்னார். ஏன் நமக்கு தண்ணீர் ஏதோ நமக்கு தேவன் அன்றாடம் நமக்கு தேவன் ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகாரமே இல்லாத எத்தனை ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு முடியும், போய் வர்றதுக்கு முடியுது, டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கலாம் உண்மை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நாங்கள் போய் வரத்தக்கதான அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் இதையும் காட்டிலும் நிலைமை மோசமாய் போகாததற்கு முன்பதாக நாம் நீங்களும் செய்ய வேண்டியதான காரியம். இன்னைக்கு
சொல்லியிருக்கலாம், சரி நீங்க ஆராதனை வேணாம், எல்லா சர்ச்சுக்கும் மூடி இருக்குது, இந்த பக்கம் சர்ச் மூடி, அந்த பக்கம் சர்ச் மூடி, இந்த பக்கம் மூடி, நம்ம கத்தோலிக் சர்ச் மூடி, எல்லாமே மூடி, நாங்களும் கூட ஆராதனை வைக்காமல் இருந்திருக்கிறோம். எப்படியாகிலும் இந்த செய்தியை என்னுடைய சபை மக்களிலே சிலருக்காகிலும் சொல்ல வேண்டும் என்ற மானத்தோடு கூட இந்த நாளிலே என்ற சமூகத்தில் தேவனை ஆராதிக்கக்கூடிய நான் கடந்து என்றுமே இல்லாதபடி 11ஆவது தேதி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 156 பேர் செத்து போயிருக்காங்க. 13ஆம் தேதி 160 பேர். இது அரசாங்கம் சொல்லுகிற கணக்கு மாத்திரம் தான். ஆனா கணக்கிலே வராதவர்கள் எத்தனை பேர்? மோச்சரி எல்லாம் நிரம்பி வழியுது. பணம் போடுறது கிடக்குது. பணத்தோட ஜனங்கள் படுத்திருக்கிறாங்க வாழ்ல. ஆஸ்பத்திரிக்கு போனா ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முடியாம இருக்குது. ஓபிடியில எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன? அத்தனை விதமான அத்தனை ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிற வார்ட்ஸ் எல்லாத்திலையும் 50% கொரோனா பேஷண்ட்ஸ். லேடி வீட்டில போய் பாருங்க, சின்ன பிள்ளைகளை சேர்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. குடிமா பிள்ளைங்க இப்பேற்பட்டதான நிலையில தேசம் போய் கொண்டிருக்கிறது. நானும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர விழுந்து கிடக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் நடுவில் நிற்கவில்லை என்று சொன்னார். யார் இந்த தேசத்தை பார்க்கிறார்? ஜனாதிபதி இருக்கிறாரோ இல்லையோ தெரியல, பிரதம மந்திரி இருக்கிறாரோ இல்லையோ தெரியல, சுகாதார அமைச்சர்கள் இருக்கிறாரோ இல்லையோ தெரியல. ஃபர்ஸ்ட் வேவ்ல சுகாதார அமைச்சர் அங்க போனாங்க இங்க போனாங்க, ஒரு நாளும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஆள் பேசுறதே கிடையாது. ஆண்டவர் தெளிவா இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொன்னார், WHO கூட கதிகலங்கி போகும் என்று சொல்லி. அதுதான் இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாது. 4வது அலை வரப்போகிறது என்று சொல்லி சில தேசங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது அலையே இப்படி என்று சொன்னார். 4வது அலை எப்படி ஆயிருக்கு? நேற்றைய தினத்தில் கேரளாவில் ஒரு பாஸ்டரோடு கூட பேசப்படுது. கேரளாவிலே 3.5 கோடி ஜனங்கள். அந்த 3.5 கோடி ஜனங்களிலே ஒரு நாளைக்கு 150 பேர் தான் செத்துட்டு இருக்கிறாங்க. 3.5 கோடி ஜனங்கள். நம்முடைய தேசத்தில் 2.5 கோடி கூட ஜனங்கள் கிடையாது. ஆனால் 160 பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது, இந்த நிலைமை மேற்கொண்டால் ஜனவரி ஆகும் பொழுது 18,000 பேர் செத்து போவாங்கன்னு சொல்லி. அதுக்கு மேலே போகலாம், குறைகிறதுக்கு வாய்ப்பு தெரியாது. இதெல்லாம் ஒவ்வொருடைய கணிப்பு மட்டும்தான். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறது? வேலைக்கு போங்க, வாங்க, சமைங்க, சாப்பிடுங்க, டிவி பாருங்க, எல்லாமே பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டியவர்களாக. என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 35வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது என்பதால். அந்த 250 பேர் யாருன்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசி முரட்டாட்டம் பண்ணின அந்த கோராகினுடைய புத்திரர்கள், அவனும் அவனோடு கூட கூட்டு சேர்ந்தவர்கள். இந்த நாளிலே அநேகர் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே சரியான முறையில வராத நிமித்தமாய் சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. பயம் உண்மைதான், பயப்படணும். இது யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி தெரியாது. இந்த நாளில் இலங்கை தேசத்திலே நாங்கள் செக் பண்ணாங்கன்னு சொன்ன 180 விதமானவர்களுக்கு கொரோனா இருக்குன்னு தான் வரும். எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான் வரும். 80% ஜனங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் போடுறது? எங்கே போட முடியாது. அவங்கவுங்க வீட்டில் வச்சு மூடிடணும். அப்படியே மூடிட்டா நாட்டு நிலைமை என்ன? நமக்கு நாம தான் பாதுகாப்பு. நாம தான் நம்முடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே உண்மை. அதே நேரத்தில் தேவனை நாங்கள் தேட வேண்டும். தேவன் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு. அதை இந்த நாளிலே சபை சரி, சபை மக்களாகிய நான் சபை என்று சொல்லுகிறது கட்டிடத்தை கிடையாது. நானும் நீங்களும் தான் சபை. சபை இந்த நாளிலே மறந்து போய் கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஆன்லைன் சர்வீஸ் நடக்குது. நிறைய பேர் வராத நிமித்தமாய் இங்கேயும் Facebook லைவ் போயிட்டு இருக்குது. ஆனா அதை எத்தனை பேர் கேட்கிறாங்க? எத்தனை பேர் அது உண்மையாய் பார்ப்பாங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இந்த நேரம் கர்த்தருடைய, இந்த நேரம் சபையிலே நாங்கள் கூடி தேவனை ஆராதிக்கிற நேரம் என்று சொல்லி 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க?
எப்பனாலும் ஜெபம் எப்பனாலும் ஆராதிக்கலாம் சொல்லி நம்ம தேவனை நாங்கள் உதாசீனப்படுத்தும் பொழுது தேவன் எப்படி நமக்காக இறங்க முடியும்? என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் பூமி விழுங்கி போட்டது என்று சொல்லி, கோராகுக்குரிய எல்லா மனுஷரையும் பூமி விழுங்கி போட்டது. மோசேக்கு முடியாத பட்சத்துல மோசே தேவனிடத்தில் சொல்ற, ஆண்டவரே, இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், ஆனால் இவர்கள் ஏற்படுகிறதான மரணம் தண்டனை சாதாரணமா இருக்கக்கூடாது. சாதாரணமான மரணமோ அல்லது சாதாரணமாக ஏற்படுகிறதான ஒரு அழிவாயும் இருக்கக்கூடாது. இவர்களை கர்த்தர் கொன்று போட்டார் அல்லது என் நிமித்தமாய் எங்கள் நிமித்தமாய் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்பதை உலகம் பார்க்கும்படிக்கு, ஏனைய ஜனங்களுடைய கண்கள் பார்க்கும்படிக்கு இவர்களுடைய மரணம் அல்லது இவருடைய அழிவு வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டது நிமித்தமாய் கர்த்தர் செய்த காரியம் பூமி பிளக்க பண்ணி கோராகினுடைய புத்திரர் அத்தனை பேரையும் பூமி விழுங்கி போட்டது. இன்னைக்கு கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கீழே இருந்து ஏதோ ஒரு கூக்குரல் கேட்டுட்டு இருக்கான், சத்தம் கேட்டுட்டு இருக்கான். அது கோராகினுடைய கூட்டத்தாருடைய சத்தமா ஏன் இருக்க முடியாது? எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் உண்டு. ஆனால் இன்று அந்த பூமிக்கு கீழே கேட்கிறதான சத்தம் ஏன் இவருடைய சத்தமா இருக்கிறார்? இப்பேற்பட்டதான சத்தங்களை கேட்க மரணத்துக்கு நேர போகிற ஜனங்கள் கோடிகள். அந்த கோடிகளிலே ஆண்டவர் லட்சத்தில், இந்த நம்முடைய தேசத்தில் 2.5 கோடி ஜனங்கள் அன்னலமாக, இந்த 2.5 கோடி ஜனங்களிலே தேவனை ஆராதிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை வீதம்? எத்தனை கோடி? அரை கோடி லட்சம், கிட்டத்தட்ட 3 லட்சங்கள் தான். அவ்வளவுதான். 3 லட்சங்களை தான் கர்த்தர் திறப்பில் நிற்கும்படியாய், தேசத்துக்கு நடுவில் நிற்கும்படியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த 3 லட்சங்கள் நாங்கள் அப்படியே எங்கேயாவது மறைஞ்சி இருந்தோம்னு சொன்னா யார் இந்த தேசத்தை காக்கும்? நம்முடைய தேவன் மட்டும்தான் இந்த தேசத்தை காக்க முடியும், வேற யாருமே காக்க முடியும். என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், கோராகி காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர இந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். கோராகினுடைய புத்திரர்கள் இல்லாதபடி அவர்கள் நிமித்தமாய் ஏற்பட்டதான வாதையின் நிமித்தமாய் மரித்து போனவர்கள் எத்தனை பேரு? 14,700 பேர். சைனாக்காரனே குற்றம் சொல்றதுல வேற இல்லை, நம்ம ஆளுகளும் இருக்கிறாங்க. ஊசி போட போனாங்க. கடந்த வாரம் முழுவதுமாய் டிசியில ஊசி போட்டு இருக்காங்க. போய் பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க தோல்ல ஏறி உட்கார மற்றும்படி ஆளோட ஆள் நெருக்கி ஏவி தள்ளி குளிச்சுட்டு அந்த ஊசி போட போன நேரத்தில் எத்தனை பேருக்கு வந்துருக்கு, எத்தனை பேருக்கு தொற்று இருக்கு? அவ்வளவு கவனீனமாய் இருக்கிறார், புத்தியீனமாய் இருக்கிறார், இந்த பயங்கரம் தெரியாதபடி இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் தெளிவாய் வேதத்திலே சொல்ற, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அதை பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் அதை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் ஜனங்கள் இன்னைக்கு புத்தி இல்லாதபடி இருக்கிறார். திடீர்னு நாட்டை கூட்டுறாங்க, நாட்டை துறக்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, எந்த ஒரு ப்ரீ பிளானும் கிடையாது. ஆனால் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய், தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் நீங்களும் ஆகிறோம் அந்த ஸ்தானத்திற்கு நேராய் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாக. என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 48வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை என்ன செய்கிறான்? மோசே என்ன செய்கிறான்? மோசே ஆரோன், மோசே சொல்லி ஆரோன் செய்கிறான், மோசே செய்ய. மோசே தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான், மோகுப்புற விழுந்து கிடக்கிறான். அந்த நேரத்தில் ஆரோன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தூப கலசத்திலே அக்கினியை போட்டுக்கொண்டு, நெருப்பை போட்டுக்கொண்டு, அதிலே தூப வர்க்கத்தை போட்டுக்கொண்டு செத்தவர்களுக்கும்
உயிரோடு கூட இருக்கிறவருக்கு நடுவிலே போய் அவர் நிற்கிறார். அதை தான் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார். செத்தவர்கள் எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் பேர் தெரியுமா? ஏதாவது எத்தனை ஆயிரம் பேர்? 5900. சரி, 6000 பேர் வச்சுக்கோமே. செத்தவர்கள் 1000 பேருக்கும் உயிரோடு இருக்கிற 2 கோடியே மீதமுள்ளவர்களுக்கும் நடுவிலே நிற்கும்படி ஒரு ஆளும் இந்த நாளிலே எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஏன் நீங்களாய் நானாய் இருக்க வேண்டும்? ஏன் முடியாது? அந்த வாதையினால், அதாவது தேவ கோபத்தினாலே மரித்த கோராகினுடைய புத்திரர்கள் தவிர அந்த வாதையினால் மரித்தவர்கள் 14700 பேர். அந்த 14700 பேருக்கும் இப்பொழுது ஜீவனோடு கூட இருக்கிற மீதியான இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மத்தியிலும் ஒரு ஆர்வம் எழும்பி அவர்களுக்கு அவருடைய ஜீவனை தப்புவிக்க தேவ சமூகத்தில் நிற்க முடியும் என்று சொன்னார். ஏன் உங்களால் என்ன வாய்க்கிலேயே பேசணும், இப்படிமோ வானத்தையே வில்லா மறைச்சி முடிஞ்சா என்னெல்லாம் பண்ணப்போம். ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் வாதையை நிறுத்தும்படி, இந்த சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற ஒருவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக தேவன் இந்த நாளிலே ஒரு சிறு கூட்டத்தை நம்மளை யாருக்குமே தெரியாது. இந்த பகுதியில் இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குதான்னு கூட ஒருத்தருக்கு தெரியாது. அப்படி இருந்திருந்தா திரளான ஜனங்கள் வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல, ஒருத்தருக்கு தெரியாது. என்னையும் தெரியாதவங்களையும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட என்ன தெரியுமோ தெரியாது. ஆனால் தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கிறதா. எனவே இந்த நாளிலே இப்பேற்பட்டதான வாதைகள், இப்பேற்பட்டதான நிலைமையை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் நானாய் நீங்களாய் என்னை கேட்கிற ஒருவராய் இருக்க வேண்டும். லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 25வது வசனம். என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் என்று சொன்ன ஒரு வசனம் இருக்கிறது. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்னது? லேவியராகமம் 26:20. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் சேருகிறோமா? வீட்டு கூட்டங்கள் நடக்கும் பொழுது வீட்டு கூடிகையிலே நாங்கள் பரிசுத்த பந்தியை ஆசரிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், புதிய உடன்படிக்கை. பரிசுத்த பந்தி என்று சொல்லுகிறது தேவனோடு கூட நானும் நீங்கள் ஏற்படுத்துகிறதான ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் பொழுது நாங்க என்ன ஆண்டவருடைய பரிசுத்த பந்திக்கு ஏனோ தானோ வர்றோமா? இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி ஆண்டவரே மறுபடியும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்தில் வருகிறது. ஆனால் முதல் வாரத்திலிருந்து அடுத்த மாசத்தின் முதல் வாரம் வரைக்கும் நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். ஆண்டோட உடன்படிக்கை மீறாமல் இருக்கிறோம். ஆண்டோடைய கட்டளைகளை சரியாய் கைக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்ற 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவி உற்சாகம் தான், ஆனால் மாம்சமோ பலவீனம். எத்தனை பேர் 1 மணி நேரம் ஆகிடும் விழித்திருந்து? எத்தனை பேர் ஜெபம்? எழுமண பிறகு 6ல் உட்கார்ந்து இருந்து சமையல் வேலை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்றது எல்லாருக்கும் முடியும். தூக்கத்தை தியாகம் பண்ணி எத்தனை பேர் ஜெபம்? ஒன்று அதிகாலையில் இருந்து எத்தனை பேர் ஜெபம், அல்லது நள்ளிரவில் எத்தனை பேர் ஜெபம்? அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்றது. ஆனா நள்ளிரவிலே ஜெபிச்சுதான் ஜெபம் பண்றது.
ஏன்னா பார்க்கலாம் வீட்டில் நம்ம பார்க்கலாம் சொல்லுவாங்க அப்பா போய் சொல்றாரு அப்படின்னு ஜோஷுவா கூட நினைக்கலாம். எல்லாம் காலையிலேருந்து 6 எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கப்புறம் உட்காந்துன்னு சொன்னா எத்தனை மணிக்கு எழுப்பேன்னு எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் என் ரூம்ல தான். ஏன் ஒரு மனிதன் உலக வேலையில 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா ஆஃபீஸ்ல போயிருப்பான். கையை போட்டுட்டு கோட்டை போட்டுட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு கொடுத்த யூனிஃபார்மை போட்டுட்டு நம்முடைய வேலை தரத்துக்கு நாங்கள் 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வேலை செய்யணும் என்று சொன்னா நான் ஆண்டவருக்கு வேலை செய்யறேன். ஆண்டவருக்கு வேலை செய்ய நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை நான் தேவ சமூகத்தில் செலவழிக்கிறேன். சாதாரண மனுஷன் 8 மணி நேரம் வேலை செய்வார் என்று சொன்னான். ஆண்டவருக்கு வேலை செய்கிற நான் குறைஞ்சது 12 மணி நேரமா வேலை செய்வேன். அப்படி சமூகத்தில் எத்தனை பேர் செய்ய உண்மையாய் தேவ சமூகத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றார், என் உடன்படிக்கை மீறினதற்கு பழி வாங்கும்படியாக. ஆண்டவர் பழி வாங்குறார். அவர் உடன்படிக்கை என்னது? அவருடைய கட்டளைகள் என்னது? அவருடைய கற்பனைகள் என்னது? அவருடைய நியமங்கள் என்னது? மற்ற சபையில் உள்ளவர்களை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாகவே தேவனுடைய வசனம் தெரியும். அது மீறினதற்காக கர்த்தர் பழி வாங்க உலகத்துக்கு கிடையாது, நம்மிடத்திலே ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறது, சபையிலே ஆரம்பிக்கிறது. அப்படிதான் வேதம் சொல்லுது. சபையிலே ஆரம்பிக்கிறது நிமித்தம் தான் தேசம் இப்படி பாழாய் போய் கொண்டிருக்கிறது. நாமும் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சோர மார்க்கம் போனார்கள் என்று சொல்லி ஓசியா 4:12 நாங்கள் வாசிக்கிறோம். கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். புரியுதா அவங்களுக்கு என்ன சொல்லி? அநேக ஜனங்கள் கட்டை நடந்ததான் போய் ஆலோசனை கேட்கிறார். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறது கிடையாது. தேவனுடைய ஜனங்களாகிய நாங்களும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறது கிடையாது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு இந்த கொரோனா வந்திருக்கிறது, இப்பொழுது டெல்டான்னு சொல்லி வந்திருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பரிகாரம் என்ன? இதற்கு நான் என்னிடத்தில் நீ என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? யாராவது கேட்டுக்கிறோம்? ஊர் முழுக்க கால் பண்ணி கேட்கறது. ஊசி போடலாமா போடக்கூடாது, போகலாமா போகக்கூடாது, சின்னஃபோன் போடுறதா அல்லது அடுத்தது என்னது எஸ்ட்ரசனிக்கா போடுறதா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பேர் தெரியும்? ஏதோ ஒரு பேர் சொல்லி கேட்க, இதை போடலாமா அதை போடலாம். ஆண்டோடு கேட்கணும். ஆண்டோடு என்ன செய்ய கேட்கிறது? இந்த நாளிலே ஆண்டோடு தான் நான் உட்பட உங்களை மாற்றம் குற்றப்படுத்தவில்லை. நான் உட்பட பேசுகிறதான நானும் கேட்கிறதான நீ. வசனம் சொல்ல கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறோம். வேசித்த ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடும். இந்த பாவங்கள் செய்வது நிமித்தமாய் தேசம் பாழாகிவிட்டது. இந்த தேசத்தின் ஜனாதிபதியோ அல்லது தேசத்தின் பிரதம மந்திரியோ அல்லது தேசத்தின் ராணுவ அதிகாரிகளோ அல்லது சுகாதார திணைக்களமோ இதற்கு காரணம் கிடையாது. தேவனுடைய ஆலயமாகிய, தேவனுடைய சபையாகிய, தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தான் இதற்கு காரணம். இலங்கை தேசம் இப்படி போறதற்கு காரணம் நாம, மற்ற தேசங்கள் இப்படி போகிறதற்கு காரணம் அந்தந்த தேசத்தில் இருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள், வேறு யாரும் கிடையாது. நாம் நடுவிலே நிற்போமானால் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். என்னாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 6 தொடங்கி 9வது வசனம் வரை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் ஆகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான்.
அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். எத்தனை பேர்? 24,000 பேர் அந்த வாதையிலே செத்து போக காரணமாயிருந்தது. எத்தனை பேர்? ஒரே ஒரு இஸ்ரவேல். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்? 24,000 பேர் அந்த வாதையிலே மரித்து போகிறதற்கு ஏதுவாயிருந்தவன், காரணமாயிருந்தவன் ஒரே ஒரு இஸ்ரவேல். அந்த வாதையை நிறுத்துகிறதற்கு காரணமாயிருந்தவன் எத்தனை பேர்? ஒரே ஒரு பினேகாஸ். மோசே அழுது கொண்டு இருக்கிறான் ஆலயத்தில் இருந்து. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இப்பேர் பாவங்கள் நடக்கிறது, இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிறது, ஜனங்கள் சோரமாய் போகிறார்களே, ஜனங்கள் மடிந்து கொண்டு போகிறார்களே, ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்களே என்று சொல்லி மோசே ஆலயத்திலிருந்து அழுது கொண்டு போகிறான். ஆனால் இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற ஒருவன், இந்த காரியங்களை நடக்கிறதை பார்க்கிற ஒருவன் என்ன செய்கிறான்? நாம் எழுந்து ஈட்டி எடுத்துட்டு போய் அந்த பாவம் செய்கிறவனையும் அந்த ஸ்திரீ 2 பேரையும் சேர்த்து குத்தி போடலாம், சாக முடியும். வேதம் சொல்லி அதன் நிமித்தமா என்னவா அந்த வாதை நின்று போயிற்று. அந்த வாதை நின்று போக வேண்டுமானால் ஒருவன் எழும்ப வேண்டும். ஒருவன் எழுப்பி அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு எங்கோ ஒரு ஆள் வர முடியாது. தேசத்தில் இருக்கிற நானோ நீங்களோ யாராகிலும் ஒருவர் எழும்ப வேண்டும். எழும்பி அந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன ஆதாரம் வாதைகள் ஆரம்பிக்கிறது, அதை முடிய பண்ணுகிறார் கர்த்தர் யாரோ ஒருவர். இந்த பினேகாஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாமே, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அப்படின்னு உள்ளே கூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கலாமே. ஆண்டவரே, யாரையாவது அனுப்பும் கேட்டு இருக்கலாமே. ஆனால் பினேகாஸ் அதை செய்யலையே. மாறாய் அவன் என்ன செய்கிறான்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசேயின் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக அழுது கொண்டு நிற்கையில், ஆலயத்தில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரர் ஒருவன் மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்துக் கொண்டே வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசார் மகன் பினேகாஸ் கண்ட பொழுது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து, நடுச்சபையிலிருந்து என்ன செய்கிறான்? நாம் எழுப்பணும், நீங்க எழுப்பணும். எத்தனை பேர் நம்முடைய கண்களுக்கு பரிசு போறான்? இந்த சூழ்நிலைகளை மாற்ற நான் ஆராதிக்கிற தேவனால் மட்டும்தான் முடியும் சொல்லி எத்தனை பேர் இந்த நேரத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றேன்? போக முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, கொரோனா தொத்திரும். சரி, இப்பதான் தொத்துது, அப்ப இதுக்கு முன்ன சொல்லிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நீங்கள் அறிந்தவர்கள், உங்கள் உறவுகளிலே இந்த நிமித்தமா, இந்த கொள்ளை நோய் நிமித்தமா யாராகிலும் மரித்து போவார்களானால் அவர்கள் மரணத்துக்கு காரணம் கொரோனா கிடையாது, டெல்டா கிடையாது, நீங்களும் நானும் தான் காரணம். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் வழியை காண்பிக்கவில்லை, அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவில்லை. இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தர் தான் நமக்கு பதில் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் அவர்கள் ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு யாராவது ஒரு ஆள், உங்க உறவுகளில் யாராவது ஒரு ஆள் மரிச்சு போனா, ஆண்டவருக்கு
ஆண்டவர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனே, அவங்க சொல்லியிருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனே, எனக்கு தெரியாதே. அன்றாடம் என்னோட வந்துட்டு போவாங்க, அன்றாடம் என்கிட்ட போன் பண்ணுவாங்க, அன்றாடம் நாங்க சாப்பாடு அனுப்பிக்கிறோம், இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஆனா ஒரு நாளாகிலும் ஆண்டவரை குறித்து, உண்மை குறித்து, உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீர்தான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், அந்த குற்றச்சாட்டின் நிமித்தமாய் உங்களுக்கும் பரலோகம் முடியும். நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே தப்பிதங்கள் தவறுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், தேவனுக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை நேர்த்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆத்மா பரலோக நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமா இருப்பீர்களானால் ஆண்டவருடைய நியாயத்திற்கு நிற்க வேண்டும். எல்லாரும் அழுது கொண்டு நிற்கும் பொழுது பார்த்த ஒருவர் சபையின் நடுவிலே எழுந்து சென்றான். அவன் எழுந்து சென்று அந்த காரியத்தை நடப்பித்தது நிமித்தமாக 24,000 பேர் மரித்த சூழ்நிலையிலே அதற்கு மேலே மறிக்காதபடிக்கு அவன் அந்த பாதையை தடுத்து நிறுத்தினான். இந்த நாளிலே இலங்கை தேசத்திலே மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. சொல்லிட்டாங்க, இந்த நிலைமை அப்படியே மேற்கொண்டால் ஜனவரி ஆகும் பொழுது, இப்போ ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது, இன்னும் இன்னைக்கு 15ஆம் தேதி, 15 நாட்கள் முடிஞ்சிடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்துல இன்னைக்கு 5000 பேர் 6000 பேர் மரித்திருக்கிறாங்க. மண்ணளவால் 6000 பேர் மரித்திருப்பார்கள் என்று சொன்னா 4 மாதத்துல எத்தனை பேர் மரிக்க போறாங்க? 12,000 பேர் மரிக்க போறாங்க. சுகாதார நிறுவனத்தின் கணக்கின்படி, ஆண்டோட கணக்கு என்னன்னு சொல்லி தெரியாது, உண்மையான நிலைமை என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அதற்கு மத்தியில் இன்னும் 12,000 பேர் இருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே யாராலும் ஒருவன் எழுப்பி தேவனுக்கும் தேசத்துக்கும் நடுவிலே நாங்கள் நிற்போமானால் இந்த நிலையை மாற்ற சபையானது உங்களால் என்னால். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கும்? நாங்களே பிஸியா இருக்கோம். நான் எழுப்பணும், போகணும், வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பிள்ளைகளை படிப்பு பார்க்கணும். அதான் 2 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே. அதனாலதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார், 2000 வருஷங்கள் கொண்டுதான் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். ஆன்லைன்னால கிடையாது. நேற்று ஒரு டிவி ஒரு இதுக்கு அனுப்பியிருக்கீங்க, குரூப்புக்கு அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். புள்ள டப்பை பார்த்து படிச்சு பிள்ளை கண்ணு தெரியல, அந்த புள்ள அப்படியே தடுமாறிட்டு அழைத்து கண்ணி போட்ட மாதிரி போயிட்டு இருக்கு, டோப் படிச்ச மாதிரி கண்ணு தெரியுது. ஆனா கொடுத்துரும் பிள்ளைகிட்ட. எப்பயுமே சொல்ற ஜோசியா ஒன்று யோசிப்பாங்க. இதுதான் நிலைமை. இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நம்மால சபையான சபைங்கிறது முடிக்கணும். நம்மால சங்கீதங்களின் புத்தகம் 106வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 106வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. யார் எழுப்பி வாதை செய்தான்? யார் எழுந்து நியாயம் செய்தார்களா? பினெகாஸ் எழுப்பி நியாயம் செய்தார், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. பினெகாஸ் செய்தது எப்ப? எந்த புத்தகத்துல? என்னாகமத்தின் புத்தகத்துல. என்னாகமத்தின் புத்தகத்திலே பினெகாஸ் செய்த காரியத்தை சங்கீதத்தின் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நானும் நீங்கள் செய்ய போகிற காரியத்தை இந்த தேசத்தின் சரித்திரத்திலும் எழுதப்படும், ஆண்டவருடைய ஞாபக புத்தகத்திலும் எழுதப்படும். அது எழுதப்பட வேண்டுமானால் பினெகாசாய் நானும் நீங்களும் இருப்பது. வேதத்தில் இன்னொரு பினெகாஸ் இருக்கிறார், தெரியுமா? தெரியுமா தெரியாது? யாருடைய பிள்ளை? ஊழியக்காரனுடைய பிள்ளை. ஊழியக்காரனுடைய பிள்ளை 1 சாமுவேல் புத்தகத்தில் இருப்பார். பினெகாஸ் ஆசாரியனாகிய லேவியினுடைய பிள்ளை தானே?
அவன் என்ன செய்கிறான்? ஏலியினுடைய அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதான காணிக்கை பலியை ஆண்டவருடைய பீடத்திலே எரிக்கு முன்பதாக, தகனிக்கு முன்பதாக ஆள் அனுப்பி எடுத்துட்டு வந்து அவர் பைட்டுக்கு எடுத்துக்கிறார். யாரு? ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள். அது இன்னைக்கும் நடக்குது சபைகள். அதனால அவனும் மறைத்தான், அவனை கண்டிக்காத ஏழியும். எப்பவுமே நான் என் திட்டுறது, வேத வாட்சிங்களா, ஜெபம் பண்ணி வேத வாட்சிங்களா, படிச்சுங்களான்னு நான் கேட்கறது. ஒரு பிள்ளை நல்லா படிச்சு அவன் இன்ஜினியர் ஆகி, டாக்டர் ஆகி, எனோன் ஆகி, சயின்டிஸ்டா கூட ஆகட்டும், இல்லைன்னா ஜனாதிபதியா கூட ஆகட்டும், ஆகியும் அவனுடைய ஆத்மா பாதாளத்தை நோக்கி போகும் சொன்னா எது? நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். என்னால் அநேகருடைய ஆத்மாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு பிணைகாசு, அந்த பிணைகாசு நீங்களாய், அது நானாய். மறுபடியும் சொல்லு, இந்த தேசம் ஆளுகளுடைய கையிலே கிடையாது. இந்த தேசம் வைத்தியர்களுடைய கையிலே கிடையாது. இந்த தேசம் ராணுவத்தினுடைய கையிலே கிடையாது. இந்த தேசம் சபையினுடைய கையிலே இருக்கிறது. சொல்லுகிறது நிறைய பேர், நிறைய பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், ப்ரொஃபஸர் ஆக்கணும், மற்றது என்னென்னலாம் ஐடியில் ஒரு பெரிய ஒரு ஆளாகணும் அப்படிலாம் நிறைய பேர், நிறைய கனவுகள் உண்டு. நல்லது, தப்பு கிடையாது. ஊழியக்காரர்களாகணும் எண்ணம் நிறைய பேர் பார்த்து கிடையாது. அது கர்த்தருடைய அழைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் நான் சொல்றேன், சபையிலிருந்து தேச தலைவர்கள் எழும்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பிரதம மந்திரியா, ஜனாதிபதியா ஆக வேண்டும். அப்படி உங்க பிள்ளைகளை வளருங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டர்? சரி, டாக்டர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும். ஏன் டாக்டர்ஸ் இல்லையா பார்லிமெண்ட்ல? ஏன் லாயர்ஸ் இல்லையா? நம்முடைய பழைய பிரதம மந்திரி யாரு? ரணில் விக்ரமசிங்க. அவருமே டாக்டர் ராஜித்த சேனாரத்ன டாக்டர். நம்ம பிள்ளைகளும் அப்படியே மாறும். அவர்கள் மாறி அரசாங்கத்தை நிர்வகிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ சித்தம் சபைகளிலே, அதாவது தேசத்திலே நிறைவேறும். எங்கோ கிடந்த யோசேப்பு ராஜ அரண்மனைக்கு போனது நிமித்தமாய்தான் பஞ்ச காலத்திலே தேசம் காக்கப்பட்டது. எல்லாரையும் மறிக்க கொடுக்கப்பட்ட பொழுது எகிப்தியர்களை, இஸ்ரவேலர்களை, எபிரேயர்களை மறிக்க கொடுக்கப்பொழுது மோசேயை ஒளித்து வைத்து நாணம் பெட்டியிலே வைத்து அரண்மனைக்கு அனுப்பினது நிமித்தமாய்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து காக்கப்பட்டார்கள். அந்த மோசே, ஐயோ எல்லாரும் கொள்றாங்க, அவனை கொண்டு போட்டிருந்தா மோசே இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மூன்று வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சட்டம் வந்த பொழுதிலும் ஆண்டவருடைய ஏவுதலின்படி, வழிநடத்தலின்படி இயேசு கிறிஸ்துவை அப்படியே கொண்டு போனது நிமித்தமாய்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வந்த நோக்கத்தை பூமியிலே நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. அப்படி இல்லைன்னா நம்ம எனக்கு ரட்சிப்பு இருக்காரு. 3 வயசுல ஆண்டவர் வெட்டி கொண்டிருப்பார். ஆனால் இன்று வரையும் நானும் நீங்களும் காக்கப்பட்டிருக்கிறோம், நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னையும் உங்களை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முகாந்திரம், ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு. அந்த நோக்கம் என்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவரை கேளுங்க. இந்த நாள் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஏசாயாவிடத்தில் ஒரு ஆண்டவர் சொல்றார், என் காரியமா யார் போவார்? ஆண்டவர் கேட்கிற ஒரு ஐடியா தான் கேட்கிறார், ஒரு ஆலோசனை கேட்கிறார். என் காரியமாய் யாரை நான் அனுப்புவேன்?
யார் என் வேலையாய் போவார்கள்? அப்ப ஏசாயாவுக்கு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இப்படி ஒரு ஆள் இருக்கலாம், அவன் தான் கரெக்டா இருக்கும், அவன் தான் உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு சரியான ஆள் சொல்லியிருக்கலாமா? முடியாது. ஏசாயா சொல்ல மாறாக ஆண்டவரே உங்களுடைய வேலையா உங்களுடைய காரியமா நான் இந்த நாளிலே என்னை கேட்கிற ஒவ்வொருவரை பார்த்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி, யார் நடுவிலே நிற்பார்? மரித்தவர்களுக்கும் மரிக்க போகிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நடுவிலே யார் நிற்பார்? நாம தான் பதில் சொல்றோம். மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுந்திருக்கிறார். எத்தனை பேர் நாம தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுந்திருக்கிறார்? இவ்வளவு பேர் சபையிலே நடக்கிறதான ஊழியர்களிலே ஜெபத்திலே நாங்கள் வந்து தனியார் ஜெபம் பண்ற காரியங்கள் நடக்குதுதான், அது வேற. ஆனால் சபை என்று சொல்லும் பொழுது முழுவதும் தேவனுடைய சரீரம், கையொரு பக்கம், காலொரு பக்கம், கழுத்தொரு பக்கம், நெகொரு பக்கம், அப்படி இருக்கிறது. சபையாய் சேர்ந்து வரும் பொழுது கிறிஸ்து தடையாய் இருக்கிற நாம் எல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அவயவங்களாய் சபையாய் முழு சரீரமாய் சேர்ந்தாதான் அது தேவனுடைய சபை. அப்படி சேர்ந்து எத்தனை பேர் தேவ சமூகத்தில் விழுகிறார்? அவர் ஆலயத்திலிருந்து அழுது கொண்டிருந்தார், ஆண்டவரே கண்ணோக்கிப்பான், கிருபையாயிற்று, தயவாயிரம் என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தார். இதெல்லாம் நல்லதுதான், வர்றது, சேர்றது, அழுகிறது, ஜெபம் பண்றது எல்லாம் நல்லது. ஆனால் அதோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நின்று போகும். ஒருவன் எழுபவன் எல்லாரும் அழுது கொண்டிருக்கும் பொழுது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒருவன் பிணைகாஸ் எழும்பவன். இந்த பிணைகாஸ் யார் என்பதுதான் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. பூனைக்கு மணி கட்டுவது யார்? எலியெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அந்த பூனை எலிகளை கொண்டுட்டு இருந்துச்சு. பார்த்துச்சா இப்படியே போச்சுன்னா நம்ம சந்ததியே, நம்முடைய வம்சமே அழிஞ்சு போயிடும். ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச பொழுது ஒரு எலி சொல்லிச்சா, பூனைக்கு மணியை கட்டிட்டா அது வரும் பொழுது டிக்கி டிக்கி டிக்கின்னு அடிபடும் பொழுது நம்ம எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையும் பிடிச்சி 4 பேர் 5 பேரை வதச்சி சித்திரவதை பண்ணி நம்மளை இது பண்றதை விட யாராவது ஒரு நாளைக்கு ஒரு ஆளை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம், பூனைக்கு மணியை கட்டிடலாம். அடுத்த பிரச்சனை என்னது, யாரு கட்டுறது? போனாலே என்ன பண்ண பூனை, ஐயா நம்மளுக்கு மணி கட்ட வந்துருக்கிறோம், மணி கட்டி நீங்க வரும் பொழுது உங்களுக்கும் சிரமம் வேணாம், எங்களுக்கும் பிரச்சனை வேணாம், ஒவ்வொரு நாளைக்கு உங்கள் பசிய போகிறதுக்கு ஒவ்வொரு தினம் நாங்களா உங்களுக்கு அனுப்பிடுறோம். அத்தியாவசிய சேவை, ஹோம் டெலிவரி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வரவும் தேவையில்லை, நீங்க வந்து கியூல நிற்கவும் தேவையில்லை, உங்களுக்கு கொரோனா வரவும் தேவையில்லை, நீங்க பே பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு சாமா வீட்டுக்கே வந்து. இன்றைய நிலை ஆனா யார் நினைக்கிறது? யார் பிணைகாசாய் ஒருவன் எழுப்புவது? அந்த பிணைகாசாய் ஒருவன் எழுப்பும் பொழுது இந்த நாளிலே உலகம் நோக்கம் கொடுக்கிற இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தர் எத்தனையோ பாதைகளை கர்த்தர் மாற்றினார். என் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய் தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் இந்த காரியங்களை மாற்றினார். இதெல்லாம் நடக்க வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, ஏன் ஆண்டவரே வந்துச்சு? இதெல்லாம் வரும்னு சொல்லி 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். இது வந்து இப்படியே முடிய போறது கிடையாது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இது இப்ப வந்திருக்கு, அடுத்து என்ன வரும், அதுக்கு பிறகு என்ன வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய், சபையாய், என்னுடைய உங்களுடைய பொறுப்பு என்ன? இந்த வாதையை இப்பொழுது நிறுத்துங்கள். இதாவது வரமாட்டோம். பஞ்சம் வரும், கொள்ளைநோய்கள் வந்துச்சு, பஞ்சம் வரும். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்து எங்கேயோ ஒரு தேசத்தில் வந்து பயங்கரமான நிலநடுக்கம்
பொழுது 300 பேருக்கும் அதிகமாய் மரித்து போயிருக்கிறது. எந்த தேசம் சொல்லி சரியாக இருக்கு? ஏதோ ஒரு தேசத்திலே ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வந்து 300க்கும் அதிகமானவர்கள் மரித்து. இன்னைக்கு காலையில நமக்கு காலையில அவங்களுக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே நிலநடுக்கம் வந்து மரிச்சு போயிருக்கிறாங்க. எனவே இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒருவன், அந்த ஒருவன் நானாய் நாங்களாய். ஏன்னா நாம வாழ்கிற தேசம், நம்முடைய பிள்ளைகள் வாழப்போகிற தேசம், தேவனுடைய வருகை பரியந்தம் நாங்கள் வாழ வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம். அந்த காலங்களிலே தேவன் நம்மை வாழ வைக்கும்படியாய் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபித்து தேவனுக்கு கேட்பாண்டோட நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன், நான் என்ன செய்தால் இந்த சூழ்நிலைகள் மாறும், நான் என்ன செய்தால் இந்த வாதை இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படும், சொல்லுங்க நான் செய்யறேன் சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் இந்த சூழ்நிலைகளை மாற்றி சொற்ப காலமாகிடும் நம்மை வாழ கர்த்தர் செய்வார். நல்ல ஆண்டவரே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் அன்றாடம் நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த நாளிலே ஒரு பிணைகாசம் எழும்ப கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்கிறார். இதோ என்னை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஆசீர்வதியும். உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபைத்தார். என் நிமித்தமா, எங்கள் நிமித்தமா இப்பொழுது தேசம் அனுபவிக்கிற, தேசங்கள் அனுபவிக்கிற, உலகம் அனுபவிக்கிற சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். உதிகனமாய் உண்மைக்கு செலுத்துகிறோம். நிறைய பொருட்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென்.